சோதரம் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ ஜனமே, சோதரம். இந்த நாளிலே அல்லேலூயா சோதரம் செய்திக்காக ஆமென். செய்தியின் தலைப்பு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். சோதரம். அதனுடைய ஆதார வசனம் ஆமென் யோவான் 3வது அதிகாரம் ஆமென். சோதரம் அதனுடைய அல்லேலூயா 5வது ஆமென் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி செவிப்போமா? சோதரம் சோதரம் உட்டபார தீரபால ரீக்கனார் யந்தரபல ரீபக் கபாரபா. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே, வார்த்தையாக இருக்கிற தெய்வமே அல்லேலூயா சோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளை கத்தர்தாமே அடியானோடு கத்தர்தாமே இடைபடணுங்கப்பா சோத்திரம். அல்லேலூயா அந்த வார்த்தையை ஆமென் சோத்திரம் ஆழமான சத்தியங்களை அல்லேலூயா தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கத்தர்தாமே சோத்திரம் இறங்கணுமே சோத்திரம். வார்த்தையானவரே, வார்த்தையான இயேசுவே, இந்த வார்த்தையோடு இடைபடுங்கப்பா அல்லேலூயா. வேற்றின் மகத்துவங்களை அல்லேலூயா கத்தர்தாமே அடியார்களுக்கு விளக்குங்கப்பா சோத்திரம் சோத்திரம். அடியானோடு பேசுங்க, தேவ ஜனத்தோடு பேசுங்கப்பா. அடியானை மறைத்து கர்த்தராமே வெளிப்படுங்க. ஏசப்பாவுடைய ஆளுகை இந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்யட்டும். எல்லா சத்துடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் ஆளுகை ஹல்லேலூயா ஆமென் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா வல்லமையாக செயல்படட்டும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இங்கே பார்க்கின்ற சமயத்தில் சோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு சோத்திரம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை அல்லேலூயா சோத்திரம் ஆமென் யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமுக்கு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இங்கே பார்க்கின்ற சமயத்தில் சோத்திரம் 3வது ஆமென் யோவான் 3:3 வாசிக்கின்ற சமயத்தில் இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் மறுபடியும் ஆமென் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தினம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். சோதரன், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். சோத்திரம் அல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் அருமையான தேவ ஜனமே அல்லேலூயா சோத்திரம் பரிசேயன் ஆகிய வேதத்தை ஆமென் சோத்திரம் அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனாகிய அல்லேலூயா சோத்திரம் ஆமென் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற சமயத்திலே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதிலே பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். சோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளே சோத்திரம் அல்லேலூயா ஆமென் கீழே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் அல்லேலூயா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவ ஜனமே, இங்கே நம்ம பார்க்கின்ற சமயத்திலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். இது கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம் ஆமென் அல்லேலூயா. தேவ ஜனமே சோத்திரம், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஆமென் நம்ம பிறக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற சமயத்தில் வேத வசனத்தை அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் நம்ம அவிதமாக சோத்திரம் அல்லேலூயா ஆமென் அதை ஆமென் அவிதமாக எழுத்தின் பிரகாரமாக படிக்கின்ற சமயத்திலே பெரிய குழப்பம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென். இந்த குழப்பம் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே விதமான குழப்பம் அல்லேலூயா கத்தோலிக்க மார்க்கத்தின் மூலமாக அந்த குழப்பம் வந்தது. சோத்திரம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அல்லேலூயா அநேக வார்த்தைகளை ஓமையாக சொன்னார். ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா. யோவான் 14:16 அதனுடைய 25வது வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே
சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். சோத்திரம் ஹல்லேலூயா. காலம் வரும் அப்பொழுது சோத்திரம் நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற சமயத்தில் ஓமையாய் உங்களுக்கு பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் ஓமையாக சொன்னார். அந்த ஓமையின் அர்த்தம் தேவ ஜனமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறார். அந்த வசனத்தினுடைய ஆழங்களை நம்ம தெரியாமே நமக்கு அறிய முடியும். சோதரன் கிட்டத்தட்ட ஹல்லேலூயா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் குறைந்து அதற்கடுத்ததாக ஹல்லேலூயா சோத்திரம் அன்றைக்குள்ள ஆமென் ஹல்லேலூயா ஊழியக்காரர்கள் அன்றைக்குள்ள ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சபையிலே நடத்தின சோத்திரம் ஹல்லேலூயா அன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் எல்லாரும் வேத வசனத்தை ஹல்லேலூயா தங்களுடைய மாம்ச நினைப்பிலே ஹல்லேலூயா சோத்திரம் தங்களுடைய மாம்சத்திலே சிந்தனையிலே ஆமென் என்ன வெளிப்பாடு கிடைக்கிறதோ அதே போல் அவர்கள் பேசுனதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் இருக்குது. ஆமென் சோத்திரம். ஜலம்னு சொல்லியாச்சுன்னா உடனே ஏதோ சாதாரண ஜலம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினா ஏதோ பிதா தனியாக இருக்கார், குமாரன் தனியாக இருக்கார், பரிசுத்த இவ்விதமான எல்லாம் மாம்சத்தின்படியாக ஹல்லேலூயா சோத்திரம் எழுத்தின்படியாக வாசிப்பதனால இன்றைக்கு ஊழியக்காரர்களும் சோத்திரம் ஹல்லேலூயா வேத வசனத்தை குழப்பி விசுவாசிகளும் அவ்விதமாக குழம்பி இவ்விதமான ஒரு குழப்பத்தில் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக ஹல்லேலூயா தேவ ஜனமே சோத்திரம் ஆண்டவருடைய சத்தியம் வெளிப்படாமல் காணப்படுகிறது. சோத்திரம் ஹல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற சமயத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சுன்னா ஆமென் சோத்திரம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதிலே பிரவேசிக்க மாட்டான். சோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு ஹல்லேலூயா பூமியிலே சோத்திரம் வருகின்ற சமயத்திலே அவர் வார்த்தையானவர், அவர் ஆவியானவர். சோத்திரம் ஹல்லேலூயா. ஆவியான தெய்வம் சோத்திரம் தேவன். ஆமென். யோவான் ஹல்லேலூயா 4:24 வாசிக்கின்ற சமயத்திலே தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல சோத்திரம் சோத்திரம் ஆமென். யோவான் 1:1 வாசிக்கின்ற சமயத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தெய்வத்தினுடைய ஒரு தன்மை ஹல்லேலூயா ஆவியாக இருக்கிறார். அதே போல சோத்திரம் தேவ ஜனமே அவர் வார்த்தையாக இருக்கிறார். சோத்திரம் வார்த்தையாக இருக்கக்கூடிய தெய்வம், ஆவியாக இருக்கக்கூடிய தெய்வம் அவர் பூமியிலே மனுஷரோடு சஞ்சரிப்பதற்காக ஹல்லேலூயா பூமியிலே தான் பெற்ற ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஜனத்தை ரட்சிப்பதற்காக அவர் மாம்சமானார். ஹல்லேலூயா ஆமென். எபிரேயர் ஆமென் 2:14 வாசிக்கின்ற சமயத்திலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிற அவரும் அவர்களைப் போல நம்முடைய நித்திய பிதா வேற பிதா இல்லையா. சோத்திர பிதானவர் வேற பிதா இருக்கார். இன்றைக்கு எல்லாம் குழம்பி ஊழியக்காரங்க சாரும் ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா குழம்பி மற்றவர்களையும் குழக்க பிதானா வேற யாரையா பார்க்குறாங்க. சோத்திரம் எவ்வளவு பெரிய குழப்பம். ஏன்னா சரியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் ஊழியத்துக்கு வந்ததுனால தாங்களும் கெட்டு ஹல்லேலூயா மற்றவங்களையும் கெட்டு போகக்கூடிய ஆமென் ஒரு காரியம் இன்றைக்கு நடைபெறுகிறது. சோத்திரம். இங்கே பார்க்கிற சமயத்திலே ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா எபிரேயர் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்கிற அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே மனுஷரை ரட்சிப்பதற்காக 1 தீமோத்தேயு 3:14 வாசிக்கின்ற சமயத்திலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே தேவன் ஆமென் ஹல்லேலூயா சோதர மனுஷரோடு சஞ்சரிக்கன்னா அவர் மாம்சமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவன் பூமியிலே வாழ்வதற்காக ஹல்லேலூயா அவர் மாம்சமானார். அதே போல தேவன் ஜனமே ஹல்லேலூயா சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். சோத்திரம் ஹல்லேலூயா. பரலோகத்தில் யார் இருக்கா? பரலோக பிதாவே பிதாவேனா யார்? நீ பரலோக பிதாவே வேற ஒரு பிதா நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க ஐயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. சோத்திரம் ஹல்லேலூயா. பரலோகத்தில் யார் இருக்கா? ஆமென் சோத்திரம் ஆமென். யோவான் 3 அதனுடைய சோத்திரம் ஹல்லேலூயா 13 வாசிக்கின்ற சமயத்திலே
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. இங்கே பாருங்கள், இயேசு சொல்லுகின்ற சமயத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திற்கு ஏறினமான மனுஷகுமாரனை அல்லாமல் ஹல்லேலூயா பரலோகத்தில் ஆமென் ஏறினவன் ஒருவர் பரலோகத்தில் யாரும் இல்லை. தான் மனுஷகுமாரன் இயேசு தான் ஒருவரே பரலோகத்தில் இருக்கிறவர் என்று ஹல்லேலூயா இந்த இடத்துல ஆணித்தரமாக உறுதியாக அவர் கூறுகிறார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு ஹல்லேலூயா அவர் பரலோக பிதா. ஆமென் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அந்த பரலோக பிதாவில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம அவரோடு ஸ்தோத்திரம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனமே எவ்விதமாக ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாம்சமாய் மாறினாரோ அதே போல நம்ம தேவனுடைய தன்மையில் மாறணும். தேவன் எப்படி இருக்கிறாரோ ஆவியாக இருக்க நம்மளும் ஆவியாக மாறணும். தேவன் எப்படி இருக்கிறாரு வார்த்தையார், அதே போல் நம்மளும் வார்த்தையாக மாறணும். அதான் அதனுடைய விளக்கம். ஸ்தோத்திரம் எங்கே பார்க்கின்ற சமயத்தில் யோவான் 3:5 வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒருவர் மறுபடியும் பிறங்கக்கூடிய அனுபவத்தில் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜலம் என்ன? ஆமென். அதை பற்றி வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் நம்ம ஜலம்னா உடனே தண்ணி. நீ அநேக உபதேசம் ஜலத்தில் பிறக்கணும் எல்லாம் ஞானஸ்தானம் எடுங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. விதமாக அல்ல ஐயா, ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கன்னு சொல்லியாச்சுன்னா பாவத்துக்கு பரிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தால் பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பாவ மன்னிக்க, அதுக்கும் பிறப்புக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஹல்லேலூயா. குழப்பி அமையன் அவிதமான குழப்பத்தில் முழு உலகமும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவிதமாக காணப்படுகிறது. ஜலன்னா தெரியாது, அவர் ஓமையாங்க சொல்லார் ஐயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தமங்க ஸ்தோத்திரம் யோவான் ஹல்லேலூயா 7 அதனுடைய ஸ்தோத்திரம் 38 வாசிக்கிற சமயத்திலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். இங்கே வாசிக்கிற சமயத்தில் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்த அப்படிங்கிறனால பரிசுத்த ஆவியின் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கின்ற சமயத்தில் ஜலனா என்ன ஒரு ஜலத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் பிறக்கணும்னு சொல்லினா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் ஹல்லேலூயா ஒரு ஆள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஹல்லேலூயா பாவ மன்னிப்பு, இதுவரைக்கும் பாவம் செஞ்சவங்க இந்த பாவ மன்னிப்புக்காக ஹல்லேலூயா அதனுடைய வழிமுறை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். அதனுடைய வேறொரு பேர் ரட்சிப்பு. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிற சமயத்தில் அவர் இயேசுவாலே அன்றி வேறு ஒரு ஆள் ரட்சிப்பு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவில்லை. ரட்சிப்புனா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். பாவ மன்னிப்பு லூக்கா ஆமென் 1:72 இருக்குது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் பாவ மன்னிப்பு ஆமென் ஸ்தோத்திரம் ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் ஹல்லேலூயா அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவர்கள் ஆவிக்குள்ளாக ஆவியானவராக அவர்கள் மாறுவார்கள். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆவியானவர் இயேசுவை போல ஹல்லேலூயா அவரும் ஆவிக்குள்ளார ஒரு தன்மையை பெறுவார்கள். அதான் இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெறணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜலன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பிறப்பு என்று சொன்னால் அதில் வளர்ச்சி, அதில் முதிர்ச்சி இருக்குது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு ஞானஸ்தானத்தை விதமாக தண்ணீர் ஞானஸ்தானத்தை அதோட எப்படியே அது வளர்ச்சி இருக்குது. ஸ்தோத்திரம் எங்கே பார்க்கின்ற சமயத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் வளர்ச்சி இருக்குது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதில் எசேக்கியேல் 44 வாசிக்கிற சமயத்தில் விதமாக ஹல்லேலூயா வளரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. கணுக்கால் அளவு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் முட்டளவு இடுப்பளவு நீச்சல் ஆழம் இவ்விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வளர்ச்சி. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவில் கொஞ்சம் அந்நிய வாசம் மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். கணுக்கால் அளவில்
கொஞ்சம் கூட அமேன் பரலோக தரிசனங்கள் அல்லேலூயா இடுப்பளவில் ஆனமேன் ஆண்டவரோடு சோதர சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவம் அல்லேலூயா அமேன் நீச்சலாளன் ஆண்டவரோடு சோதர ரோமர் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் 8:14 வாசிக்கின்ற சமயத்திலே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பான வளர்ச்சி இருக்கு ஐயா. அல்லேலூயா ஏதோ பிறப்புன்னு சொன்னா ஒரே இதில் இல்லை, பிறப்பு அதனுடைய வளர்ச்சி அல்லேலூயா விதமாக நம்ம வளர்ந்து வருகின்ற சமயத்திலே சோத்திரம் ஆவியானவரை நம்ம பார்க்கலாம். ஆவியானவரோடு நம்முடைய ஆவியும் இடைப்பட்டு அல்லேலூயா நம்ம ஆத்துமா அல்லேலூயா அவரோடு இடைப்பட்டு அல்லேலூயா அவருடைய காரியங்களை நம்ம கேட்கலாம். ஆமென். ஆதி சபையானது சோத்திரம் ஆவியானுடைய பேச்சை கேட்டதையா. சோத்திரம் பிலிப்பியை பார்த்து ஆவியானவர் பேசுகிறாரு அல்லேலூயா கேட்குது, சத்தம் கேட்குது, ஆத்துமான சத்தம் கேட்குது அல்லேலூயா சோத்திரம் ஆவியானவர் சொல்கிறார் ஆமென் அல்லேலூயா நீ இந்த ரதத்தை பற்றிக்கொள் ஆமென் அல்லேலூயா பிலிப்பு போகிறார். அவ்விதமான ஒரு வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வளர்ச்சி அல்லேலூயா ஆவியானவர் ஆமென் சோத்திரம் என்ன சொல்கிறாரோ அல்லேலூயா அவருடைய இதயத்தின் ஏக்கங்களையும் அவருடைய ஆத்துமா பாரத்தையும் ஆமென் அறிந்து அதன்படியாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அல்லேலூயா சோதரர் ஏன்னு சொல்ற நம்முடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். நம்ம ஆமென் சோத்திரம் நம்முடைய மாம்சம் எல்லாம் அல்லேலூயா சோத்திரம் பரிசுத்த ஆவியினாலே அல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அக்கிரியினாலே மாம்சத்தின் கிரியலெல்லாம் அழிக்கப்படுகின்ற சமயத்திலே அல்லேலூயா சோத்திரம் பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவர் அல்லேலூயா நம்முடைய ஆவிகளை அவர் கிரியை செய்கிற நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் அவிதமாக சேர்ந்து செயல்படும் அல்லேலூயா. அதனால தான் சோத்திரம் ஏற்கனவே நம்ம பாவம் செய்கிற ஆத்துமா செத்துப்போன ஆத்துமாவை ஆமென் அல்லேலூயா அதனால ஆண்டவரால் செயல்பட முடியாது. அதனால தான் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா ஆமென் சோத்திரம் அல்லேலூயா திரும்பமாக ஒரு பிறப்பின் அனுபவத்தை பெறணும். ஆமென். தேவ ஜனமே எங்கே பார்க்கிற சமயத்திலே ஒருவன் ஜனத்தினால் ஆமென் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும் அல்லேலூயா. ஜலம் என்று இங்கே வாசிக்கின்ற சமயத்திலே யோவான் ஆமென் அல்லேலூயா 7:39 இருக்கு சோத்திரம் அல்லேலூயா. அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவி அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக அல்லேலூயா இவரே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய ஆமென் அபிஷேகம் பெறப்படும் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம். அது மாத்திரமல்ல தேவ சமூகத்திலே காத்திருந்து லூக்கா 12:13 வாசிக்கின்ற சமயத்திலே அல்லேலூயா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆமென் அல்லேலூயா நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி ஆமென் கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா. அதே போல் யோவான் ஆமென் சோத்திரம் மத்தேயு 3:12 வாசிக்கின்ற சமயத்திலே ஆமென் ஆமென் யோவான் ஸ்நானம் சொல்லுகிற சமயத்திலே நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அல்லேலூயா எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அல்லேலூயா. தேவ ஜனமே இங்கே பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா ஆமென் சோத்திரம் ஜலத்தினால் பிறப்பதுன்னு சொல்லியாச்சுன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்று ஆமென் அந்த விதமான அனுபவத்தை பெறணும். தெய்வத்துக்கு 2 ஆமென் அல்லேலூயா அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆமென் சோத்திரம் வார்த்தையாக இருக்கிறார் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனே சோத்திரம் அல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆமென் பெறுகின்ற சமயத்திலே நமக்கு ஆவியானுடைய ஆளுகை ஆவியானவரை போல ஆமென் நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது அல்லேலூயா சோத்திரம் ஆமென். யோவான் ஆமென் அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆமென் 1ஆம் அதிகாரத்தில் நான் ஆவிக்குள்ளானேன் அல்லேலூயா அவர் ஆவியாக மாறுதார் பாருங்க. அந்த அனுபவம் பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா தேவ ஜனமே சோத்திரம் அல்லேலூயா ஆவியாக இருக்கிற இயேசுவை போல நம்ம ஆவிக்குள்ளாக மாறணும். ஆமென் நம்முடைய ஆமென் சோத்திரம் மாம்சமெல்லாம் மாற்றப்பட்டு நாம் ஆவிக்குள்ளான அனுபவத்தை பெற்றாதான் அல்லேலூயா நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு நம்ம ஆமென் ஏன்னு சொன்னால் அவர் ஆவியாக இருக்கிறார் சோத்திரம் அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தின் கிரியல் எல்லாம் மாற்றப்பட்டு நம்மளும் ஆவியை போல மாறுவோம். அவிதமான அனுபவத்தை பெற்றாதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம காண முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 2வது பார்க்கின்ற சமயத்தில் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் ஆவியை பற்றி பார்க்கிற நம்ம ஆவினா உடனே ஏதோ ஒரு ஆவியா சோத்திரம் அதுக்கும் விளக்கம் இருக்குது. வேத வசனத்தை வாசிங்க ஐயா, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க ஐயா அல்லேலூயா. யோவான் சோத்திரம் அல்லேலூயா அதனுடைய 6வது அதிகாரம் ஆமென் ஆமென் சோத்திரம் சோத்திரம் 63வது வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே ஆவியே உயிர்ப்பிக்கிறது அல்லேலூயா மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. இங்கே பார்க்கிற சமயத்திலே வேத வசனம் அல்லேலூயா ஆவியாய் காணப்படுகிறது
ஆமேன். சோத்திரம் சோத்திரம். ஒரு ஆள் வேத வசனத்தை வாசிக்கின்ற சமயத்தில் சோத்திரம் அல்லேலூயா ஆமேன். இந்த வசனத்தில் ஒரு பிறப்பு உண்டு. சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். அதை ஆமேன் அல்லேலூயா 1 பேதுரு ஆமேன் அல்லேலூயா 1:23 வாசிக்கின்ற சமயத்தில் சோத்திரம் சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் சோத்திரம். கர்த்தருடைய வசனமோ சோத்திரம் சோத்திரம் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். 23 நீ அமேன் சோத்திரம் அமேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. சோத்திரம். தேவ ஜனமே எங்கே பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா ஆமேன் ஒரு பிறப்பு சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா ஆவியினால் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதே போல் சோத்திரம் தேவ ஜனமே வசனத்தினால் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆமேன் அல்லேலூயா. அது எவ்விதமாக வசனத்தில் பிறக்க முடியும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் இந்த வசனத்தினுடைய ஆமேன் ஆழங்கள் நமக்கு புரியும். இன்றைக்கெல்லாம் ஏனைக்கு ஒரு பெரிய குழப்பம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத அல்லேலூயா அன்றைக்குள்ள சோத்திரம் ஃபாதர்மார்கள், அன்றைக்குள்ள பிஷப்மார்கள் அல்லேலூயா போப்பெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஆமேன் எழுத்திரும்படியாக எல்லாம் எழுதி வச்சனாலே பாரம்பரியம் இன்னைக்கு இருக்குது. சோத்திரம் ஜலத்தினால பிறக்கணும், அவனை தண்ணியை பார்க்குறாங்க. தண்ணியில் போய் முங்கணும், எல்லாம் குழம்பி கிடக்கு பாருங்கள். அல்லேலூயா. ஜலம் பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்போ தெரியும்னு சொல்லியாச்சுன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகின்ற சமயத்திலே அல்லேலூயா சோத்திரம் நம்ம வசனத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கே பாருகின்ற சமயத்திலே ஆவியினால் பிறக்கணும்னு சொல்லியாச்சுன்னா வசனத்தினால பிறக்கணும். பிறந்ததில் சோத்திரம் பிறந்ததோடு முடியலை. பிறந்த உடனே பரலோகத்துக்கு பிறந்தோடனே வளர்ச்சி. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா. எங்கே பார்க்கின்ற சமயம் வளர வேண்டும் சோத்திரம். வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற சமயத்திலே நம்முடைய ஆத்மா வளர்கிறது. அதை வாசிக்கிற 1 பேதுரு அல்லேலூயா 2:3 வாசிக்கின்ற சமயத்திலே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். அல்லேலூயா. பாருங்கள், பிறந்தாச்சு, அடுத்து வளர்ச்சி. அல்லேலூயா. ஆவியில் பிறந்தாச்சு, ஒரு வளர்ச்சி. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. சோத்திரம் அல்லேலூயா. இங்கே பாருங்கிற சமயத்திலே சோத்திரம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். வேத வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற சமயத்திலே தேவஜனமே நம்ம வளர்கிறோம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருடைய மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். நித்திய ராஜ்யத்துக்காக நம்ம தகுதியாக்கப்படுகிறோம். சோத்திரம் அல்லேலூயா. எந்த சத்துருடைய போராட்டங்களோ எதுவுமே நம்மை ஆட்கொள்ளாதபடி அல்லேலூயா வேத வசனம் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் எல்லா சத்துருடைய கிரியைகளெல்லாம் அழைத்து அல்லேலூயா நம்மை ஜெயமாய் நம்மை நடத்துகிறது. சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமேன் சோத்திரம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்ற சமயத்திலே மத்தேயு 7 அல்லேலூயா அதனுடைய 24 வாசிக்கின்ற சமயத்திலே சோத்திரம் சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா சோத்திரம். மத்தேயு 7 அல்லேலூயா சோத்திரம் 24 வாசிக்கின்ற சமயத்திலே ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற சமயத்திலே தேவ ஜனமே அல்லேலூயா வசனத்தை கேட்டு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் அதை வாசித்து தியானித்து அதன்படியாக நடக்கின்ற சமயத்திலே சோத்திரம் நம்மை ஒரு புத்தியுள்ள ஆமென் மனுஷனாக ஆண்டவர் நடத்துகிறார். சோத்திரம் அல்லேலூயா. நம்மை ஒரு கன்மலையின் மேல் வீடு கட்டின அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் நம்ம கன்மலையின் மேல் அல்லேலூயா நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவருக்கு ஆமென் இங்கே சொல்கிறார். சோத்திரம். எந்த விதம் பெருவெள்ளமோ பெரும் மழையோ எந்த விதம் பிசாசுடைய போராட்டங்களோ பிசாசுடைய சக்திகளோ அல்லேலூயா ஆமென் சோத்திரம் ஆமென் பெரிய நோய்களோ பெரிய அல்லேலூயா சோத்திரம் பிசாசுடைய தந்திரங்களோ அல்லேலூயா விபத்துகளோ எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. சோத்திரம். வேத வசனத்தின்படியாக நம்ம வாழுகின்ற சமயத்திலே அந்த வேத வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற சமயத்திலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். உம்முடைய வேதமே சத்தியம். வேத வசனத்தை வாசிக்கின்ற சமயத்திலே நம்ம பரிசுத்தமாகிறோம்.
அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆமென் தேவ ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வேத வசனத்தை எப்படி இன்றைக்கெல்லாம் ரசிக்க ஆமென் ஸ்தோத்திரம் அபிஷேகம் பிரார்த்தவங்க ஆமென் அல்லேலூயா வேத வசனத்தை வாசித்தாச்சுன்னா அது ஒரு புத்தகத்தை போல படிக்கிறாங்க. அதனுடைய ஆழங்கள் அதனுடைய ரகசியங்கள் தெரியவில்லை ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வேத வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு பேசும். ஒவ்வொரு வசனுடைய விளக்கம் அல்லேலூயா அதனுடைய ஆழமான ரகசியங்கள் கர்த்தர் அதிலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஒவ்வொரு வசனத்திலையும் ஹல்லேலூயா ஒரு பெரிய ஒரு புதையலை வச்சிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்விதமாக பெற்றோர்கள் ஆமென் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா ஆமென் புதையலை வச்சிருக்கிறார்கள், அதே போல் ஒரு புதையல் கட்டுதலே இருக்குது ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்று ஆமென் வேத வசனத்தை வாசிக்கின்ற சமயத்திலே தேவ ஜனமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதன் மகத்துவங்களை அறிய முடியும். ஹல்லேலூயா நம்ம வேத வசனத்தை வாசித்து தியானிக்கின்ற சமயத்திலே நம்மளும் வார்த்தையாக மாறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வார்த்தையாக பேச்சில் வார்த்தை வேத வசன வெளிப்படு ஜபத்தில் வெளிப்படுது. ஹல்லேலூயா நம்மளும் வார்த்தையாக மாறுகிறோம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏசப்பா வார்த்தையாக இருக்கிறார். நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவரை போல நம்ம பிறக்கணும். ஹல்லேலூயா வார்த்தையாக மாறணும், ஆவியாக மாறணும். அல்லேலூயா சோதரம் அதை பற்றி சொல்லுகின்ற சமயத்திலே சோதரம் அல்லேலூயா எபேசியர் 4:30 வாசிக்கின்ற சமயத்திலே நீங்களோ சோதரம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாருங்களே. பாருங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள். பரலோக அபிஷேகம் பெற்றாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். வசனங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அதே போல் சோதரம் ஏசாயா 26 அல்லேலூயா 2 வாசிக்கின்ற சமயத்திலே சத்தியத்தை ஆமென் கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக ஆமென் வாசல்களை திறவுங்கள். சத்தியனா வேத வசனத்தை கை கொண்டு வந்தால் பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் நமக்கு திறந்தே காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது எவ்வளோ சரியாக இருக்குது பாருங்கள். அவர் சொல்லுகின்ற சமயத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அதனால் தேவஜனமே கடைசி நாளாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை பிறதுக்கு வாங்கிங்க. பரலோக ராஜ்யத்தை இழந்து போனால் சோத்திரம் பாதாளம். ஹல்லேலூயா பாதாளத்திலிருந்து ஆத்மா சாகாது. ஹல்லேலூயா யுக காலமாக அமேன் அங்கே வேதனைப்படும். அதனால அமேன் சோதர நித்திய ராஜ்யத்தை அடைவதற்காக தேவஜனமே ஹல்லேலூயா சோதரம் அபிஷேகம் பிரார்த்தவங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும்னா ஹல்லேலூயா நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க. ஹல்லேலூயா பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் நடத்தி ஏசப்பாட்ட கேட்டால் அவர் பரிசுத்த ஆவி ஊற்றுவார். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விட குத்தி சும்மா இருக்காங்க. வேதவசனத்தை வாசிங்க ஆமென். வேதவசனத்தை வாசிக்க ஏசப்பா பேசுவார். நம்ம வார்த்தையாக மாறுவோம். ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே வார்த்தையை கைகொள்கின்ற சமயத்திலே பரலோக கதவுகள் நமக்காக திறந்திருக்கும். அதான் ஏசப்பா அழகாக சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம ஆமென் நம்ம மறுபடியும் பிறக்கணும். ஏசப்பா மறுபடியும் பிறந்து நம்மை போல மாறினது போல நம்மளும் இயேசுவை போல மாறணும். ஜெயிப்போமா? சோதரம் கர்த்தாவே ஹல்லேலூயா உட்டாபாரா தீராபாலா ரீக்கனாபர யந்தரபல கபரா நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னீரே. மாம்சமாக நாங்கள் ஹல்லேலூயா உம்மிடத்தில் வரக்கு உண்மை போல நீர் ஆவியாக இருக்கிறீர், நீ வார்த்தையாக இருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. நாங்களும் ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்று ஹல்லேலூயா உண்மை போல ஆவியாக மாற உதவி செய்யுங்க. நாங்களும் வேதவசனத்தை வாசித்து வார்த்தையாக இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா நித்திய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி ஆமென் இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் வார்த்தையாக ஹல்லேலூயா ஆவியாக மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா சோதரம் கர்த்தாவின் செய்ய போகிற கிருபைகளுக்காக சோதரம். யாருமே நித்திய ராஜ்யத்தை ஆமென் ஹல்லேலூயா இழந்து போகாதபடி ஹல்லேலூயா மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை ஆமென் கர்த்தர்தாமே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. துதி கனமகமே உமக்கே சத்தியம். கர்த்தராகிய இயேசு என்னும் உமது மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா சோதரம்.